பொதுவா 2 நாட்டுக்கு நடுவுல தான் போர் நடக்கும். ஆனா, ஒரு நாட்டுக்கும் ஈமு கோழிக்கும் நடுவுல போர் நடந்தது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானும் இன்னைக்கு கன்டென்ட்‌க்காக ஏஐ கிட்ட போய் வியர்டான இன்சிடென்ட் கேட்டேன். அதுவும் இத குடுத்துச்சு. நானும் ஏதோ சும்மா அடிச்சு விடுதுன்னு பார்த்து உண்மையானன்னு செக் பண்ணதுக்கு விக்கிபீடியா போனேன். பார்த்தா உண்மையிலேயே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1932ல வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால சோல்ஜர்ஸ்லாம் ரிட்டயர் ஆகியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு லேண்ட் குடுத்து விவசாயம் பண்ண வச்சிருக்காங்க. அப்போ அந்த டைம்ல திடீர்னு கிட்டத்தட்ட 20,000 ஈமுகோழி ஒண்ணா சேர்ந்து வந்து அந்த நிலத்தையே அழிச்சிருக்கு. 20,000 ஈமுகோழி என்ன பண்ண முடியும்? ரிட்டயர் ஆன சோல்ஜர்ஸ் கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அதே இயர்ல நவம்பர் 2ல மேஜர் மெரிடித் அவர் தலைமையில மிஷின் கன் கொண்டு வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அந்த ஈமுகோழியோட மூவ்மெண்ட் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணி டிசம்பர் 10 வரை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் 986 ஈமுகோழியை தான் கொண்டு இருக்காங்க. கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாமல் அந்த ஆப்ரேஷனையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது ஒன்றும் அஃபிஷியல் வார் இல்லை. இந்த மீடியாவில் ஃபன்னிக்காக த கிரேட் ஈமு வார்னு சொல்லி இப்போ இது ஹிஸ்டாரிக்கில் ஒரு வியர்டு இன்சிடென்ட்டாகவே இருக்குது.